நாராயணசாமி ஒரு வழியாக அவன் வீட்டில் வாடகைக்கு இருந்த அந்த டெனண்ட்டு கருப்பசாமியை 2 லட்ச ரூபா கொடுத்து அவனை வீடு காலி பண்ண வச்சு அந்த வீட்டுக்கு இவன் குடி வந்துட்டான். இந்த வீடு இவங்களோட மாடசாமியோட பூர்வீக வீடு. அது தனி வீடு. ஆனால் அதுக்குள்ளே அது ஒரு வளவு, அதில் 2-3 வீடு இருக்குது. அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, ஒரு வளவு வீடு. அதில் வேறு 2-3 வீடு இருந்தது. அதில் ஒருத்தனா வாடகை வச்சிருந்தான். அவன் அந்த அரசியல் கட்சியில் கொடி தூக்கிட்டு போகிறவன். அவன் அங்கே உள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட அவன் கூடவே சுற்றிக்கிட்டு அவருக்கு பணத்தை வாங்கி கொடுக்குறது, அதுக்கு பண்ணுறது, இது பண்ணுறதுலாம் அவன் ஒரு இடைத்தரகர் மாதிரி செலவு பண்ணிட்டான். அப்போ அவன் அந்த தலைவர்கிட்ட நான் ஒரு வீடு கட்டணும் தலைவரை அப்படின்ட்டுருக்கான். அவர் சரி கேட்டு அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஒவ்வொரு கடைக்கும் தெரிஞ்ச கடை, அங்கங்கே இந்த டிம்பர் கடைக்கு, ஹார்ட்வேர் கடைக்கு, சிமெண்ட் கடைக்கு, அங்கங்கெல்லாம் சொல்லி ஓசிலேயே எல்லா சாமானையும் அனுப்பி வச்சு அவனுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்தான். இந்த வாடகைக்கு இருந்த மாடசாமிக்கு வாடகையை ரொம்ப வருஷமாகவே இவன் கொடுக்காமல் இருந்தான். சரின்னு இப்போ போய் அவன்கிட்ட அந்த வாடகை பணத்தை எங்கெல்லாம் கேட்டால் அவன் நான் உங்களுக்குலாம் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு நான் பாக்கி தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு மாடசாமி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணான். அவன் நீ எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் ஒன்று பார்த்துட்டு அவன் சுற்றிட்டுருக்கிறேன், அந்த தலைவர்கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண சொல்லி இது போய் கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அரசியல் தலைவரும் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இவன் நியாயமானவன், அந்த வீட்டுக்காரன் அவன் ரொம்ப பந்தாபனதான், அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், அவன் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஏற்காதீங்கன்னு சொல்லிட்டார். சரி, இன்ஸ்பெக்டர் அவன்கிட்ட மாடசாமிகிட்ட சொல்ல கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன்ட்டார். மாடசாமிகிட்ட நீ அவன் உங்கள் வீட்டில் இருந்தாங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன, அவன் அட்வான்ஸு எவ்வளோ கொடுத்துருந்தான் அப்படின்னா மாடசாமி சொன்னால் ஒரு 3000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னான். இவன் அந்த வாடகை இருந்தவன் சொல்லி 3000 நம்மள நான் 50,000 ரூபா வாடகை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் போலீஸ் இவங்கள்ட்ட கேட்காங்க, நீ 3000 தான் கொடுத்தாங்கிறதுக்கு ப்ரூஃப் எதுவும் வச்சுருக்கியா அப்படின்னா நான் பழைய நோட்டில் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன்னு சொன்னான். அதெல்லாம் அங்கே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு காலி பண்ண சொல்லிவிட்டு அவன் அட்வான்ஸு சொன்னான். அவன் அட்வான்ஸ் 50,000 அந்த ரூபாயும் திருப்பி கொடுக்க சொல்லிட்டு இவன் போயிட்டான். சரினுங்க வீட்டில் பார்த்தா அந்த நடுக்கட்டில் பழைய தேக்கில் ஒரு பெரிய கதவு இருந்தது. அந்த கதவையும் இந்த வாடகைக்கு இருந்தவே ஏற்கனவே அதை களவாண்டுட்டு போய் அவன் கட்டியிருக்க புது வீட்டில் அதை ஒரு கதவை வச்சுக்கிட்டான். ஸோ இவனுக்கு மாடசாமிக்கு வாடகையும் வரல, பாக்கியும் வரல, அட்வான்ஸுங்க பேரில் ஒரு 30,000 ரூபா திருப்பி கொடுக்க வேண்டியிருந்தது. வீட்டில் உள்ள கதவும் பறி போயிட்டு